அன்புடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இஸ்ரேல், காசா, பாலஸ்தீனம் அங்கே பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். அங்கே இறந்த பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைத்து இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு பாரத ஜனசக்தி சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீரஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற பொதுமக்கள் மீதான தாக்குதலையும் குழந்தைகள் மீதான படுகொலைகளையும் நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல பஹல்காம்லையும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளால் மதத்தின் பெயரால் சுட்டுக் கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட அந்த உயிர்களுக்காகவும் நாம் நம்முடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். ஆனால் இங்கு சிலர் காசாவில் பாலஸ்தீனத்தை அங்கே நடந்த படுகொலைகளுக்காக இங்கே சிலர் ஒரு முக்காடை போட்டுட்டு திங்குன்னு ஆடுறானுங்க. மோடியினுடைய அங்கே பேசின அந்த காசா பாலஸ்தீனம் அந்த பிரச்சனைக்கு மோடியை திட்டுறானுங்க, திருட்டு போயிலுங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் உள்ள பிரச்சனையை பேசணும் வேண்டும் என்றால் மோடியை ஏன் திட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. மோடியை திட்டுறாங்க, சரி, ஓகே. அதன் பிறகு இந்த காசா பாலஸ்தீனத்தில் இறந்து போனவர்களுக்கு துடிப்பவர்கள், இந்த பஹல்காமில் இறந்தவர்களுக்கு தீவிரவாதிகளால், பாகிஸ்தானிய தீவிரவாதிகளால் மதம் என்ன மதம் என்று பார்க்கப்பட்டு மதத்தின் பெயரால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்கள், அந்த உயிர்களுக்கு எவனாவது நீங்க கண்டனம் தெரிவித்தீர்களா அப்படிங்கிறத உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. வெளியூர் தீவிரவாதிகளோ உள்ளூர் தீவிரவாதிகளாக நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கின்றேன். பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு நீ வருத்தப்படு, கொந்தளி எல்லாம் நியாயம்தான். ஆனா இந்தியாவில் நடைபெற்ற பல படுகொலைகளுக்கு என்ன செய்தீங்க? ஆடிட்டர் ரமேஷ், வெள்ளையப்பன், குருமூர்த்தி, அப்புறம் சசிகுமார், அந்த பாலன், குமார், இப்படி கிட்டத்தட்ட தங்கம்மாள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 நபர்கள் தமிழகத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் திருமாவளவன், அந்த இது மனிதநேய மக்கள் கட்சியில் உள்ள அந்த பேராசிரியர்னு சொல்லுவான். என்னத்த பேராசிரியர் நமக்கு தெரியல. சுபவீர பாண்டியன் ஒருத்தன், அந்த பேராசிரியர் வேற யாரு, ஜவஹர் இல்லாவா? ஆமாம், அவன் தான். அப்புறம் நான் மதத்திற்காக தான் பேசுவேன் என்று சட்டசபையில் ஒரு ஆட்டம் ஆடினானே அவன். அப்புறம் இன்ன பிற சில அமைப்புகள், பிரகாஷ்ராஜ், இவனுங்கெல்லாம் ஏன் இந்தியாவில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டவர்களுக்கும் ஒரு அஞ்சலி கூட தெரிவிக்கவில்லை என்ற கேள்வி நமக்குள் எழுகின்றது. ஆக பொதுமக்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, வெளியூர் தீவிரவாதியை இந்த உள்ளூர் தீவிரவாதிகள் ஆதரிக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் திமுகவின் எடுபடிகளாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான். திமுக மற்றும் காங்கிரசுடைய எடுபடிகளாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. நம்ம கவனமாக உற்று நோக்க வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் அதை எவ்வளவு கேவலமாக மட்டமாக பேசினார்கள் அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இராணுவத்தை இவர்கள் மதிப்பதில்லை, நம்முடைய தேசத்தை மதிப்பதில்லை, நம்முடைய தேசத்தில் இறப்பவர்களை, படுகொலை செய்யப்பட்டவர்களை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை. நம்முடைய தேசத்தில் அந்த கொலை செய்யப்பட்டவர்களின் அந்த கொலையாளிகளை ஆதரித்து இவர்கள் செயல்படுகின்றார்கள். அப்துல் நாசர் மதானின் ஒருத்தன் கோயம்புத்தூரில் கொண்டு வச்சான், காதர் பாஷாவா ஏதோ ஒன்று ஒருத்தன், எனக்கு மறந்து போச்சு. அதுக்கு ஊர்வலம் நடந்துச்சு. அந்த ஊர்வலத்துக்கு சீமான் கூட போயிட்டு வந்தான். ஆக இப்படி
அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக காஷ்மீரில் பிரிவினவாதியாக திகழ்ந்த ஒரு தீவிரவாதியை தமிழகத்தில் கூட்டிட்டு வந்து கூட்டம் போட்டானுங்க. அப்படி இந்த தீவிரவாத பயல்களுக்கெல்லாம் ஆதரவாகத்தான் இந்த தீவிரவாதிகளும், அதாவது இந்த உள்ளூர் தீவிரவாதிகளும் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய பேச்சில் எந்தவித அர்த்தமும் இல்லை. இவர்களுக்கு வந்துட்டு பாஜக அரசை நீ திட்டு, பாஜக அரசை நீ குற்றம் சொல், ஆனால் நம்முடைய சகோதரன் தீவிரவாத தாக்குதலில் இறந்திருக்கிறானே, அங்கே ஒரு இடத்துல ஒரு 40 நம்ம இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்களே, அப்போதெல்லாம் நீ எங்கே போன? நீ இந்த நாட்டின் மீதும் இந்த இராணுவத்தின் மீது தானே நீ தவறு சொன்ன. இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்காக பொங்குபவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் இதோட உங்கள் நாடகத்தை முடிச்சுக்கோங்க. உங்கள் நாடகம் எல்லாருக்கும் நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீங்க, அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. இந்த நம்முடைய தாய் திருநாட்டின் மீதும் நம்முடைய தேசத்தின் மீது முதல் பற்று வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த நாட்டுக்காக பரிதாபப்படலாம். சரியா? ஆக நாமும் பாலஸ்தீனத்தில் இறந்தார்கள் என்றால், படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்காக நம்ம வருந்துகிறோம். ஆனால் என்னுடைய நாட்டில், என்னுடைய இந்த தேசத்தில் இந்த மக்கள் மதத்தின் பெயரால் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது, பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் வந்து சுட்டு தள்ளி விட்டு செல்கின்றார்கள், அவர்களுக்கு ஆதரவாக உள்ளூர் தீவிரவாதிகள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இவர்களை எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே தள்ளி இவர்களுக்கு ஆயுள் முழுக்க இவர்கள் எல்லாம் வெளியே வராதபடி செய்ய வேண்டியதல்லவா மத்திய அரசினுடைய கடமை. இந்த மத்திய அரசு ஏன் இப்படி வேடிக்கை பார்க்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக தீவிரவாதம் எவ்விடத்தில் நடந்தாலும் அது தீவிரவாதம் தான். அந்த தீவிரவாதத்தை நாம் ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. இந்திய மக்களின் மீது இந்த பாரத தேசத்தில் நடைபெறக்கூடிய தீவிரவாதத்தை நாம் முதலில் எதிர்க்கிறோம். அதற்கு நாம் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம். தனக்கு போக தான் தானமும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்காக பொங்குங்கடா பிரகாஷ்ராஜ். டேய், நீ இந்த நாட்டுக்காக பேசு. டேய், அவன் திருமாவளவன், இந்த நாட்டுக்காக முதலில் பேசு. மதானி, அவன் யாரு, ஜவஹர்லா, இந்த நாட்டுக்காக பேசு. சமது, நீ இந்த நாட்டுக்காக பேசு. இன்னும் அந்த அந்த ஒரு மத அடிப்படைவாத சக்திகள் அவங்க தான் கூடுதல் துள்ளுனாங்க. அந்த துள்ளிய திமுகவின் எடுபடிகளே நீங்கள் முதல்ல வந்து நம்ம நாட்டிற்காக பேசுங்கள், நடிக்காதீங்க போலியாக. இந்த நாட்டுக்கு வரும்போது சும்மா ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு, நீ இந்த நாட்டுக்காக பெஹல்காமில் அவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்ததை பாகிஸ்தானிய தீவிரவாதிகளை எதிர்த்து நீ என்னைக்கு மேடை போட்டு பேசினாய்? திருமுருகன் காந்தி, மதிமாறன், நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெருவில் போகிறதுக்கு கொஞ்சமாவது வெக்கமானெல்லாம் கிடையாதரா? மீண்டும் நான் இந்த தேசத்தில் பிறந்தவனாக, என்னுடைய தேசத்தின் மீது பற்றுள்ளவனாக, என்னுடைய இராணுவத்தை நான் மதிக்கின்றவனாக, என்னுடைய நாட்டில் தினம் தினம் நமக்காக சாகக்கூடிய இராணுவத்தினரை மதிக்கின்றேன், அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றேன், அவர்களுக்கு ஆதரவாக நிற்கின்றேன். நம்முடைய அமைப்பும் நம்முடைய பாரத ஜனசக்தியும் என்றும் இந்த தேசத்தோடு தோள் கொடுத்து நிற்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த போலி தீவிரவாதிகளை, போலி தேசபக்தர்களை, ஏதோ ஒரு நாட்டில் நடைபெறுகின்ற தீவிரவாதிகளுக்கு, தீவிரவாத தாக்குதல்களுக்கு பரிந்து பேசக்கூடிய நீங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களுக்கு ஆதரவாக நடப்பது போல உங்கள் செயல்பாடுகள் தோன்றுகின்றனவே. பெஹல்காமுக்கு ஆதரவாக பேசினீர்களே, அதை வந்துட்டு ஒரு மாதிரி உருட்டி புரட்டி அதில் அரசியலில் கலந்து கொல்லப்பட்டது இந்த நாட்டினுடைய மைந்தன், இந்த மண்ணினுடைய மைந்தன் என்ற ஒரு கவலை இல்லாமல் அந்நிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசிய உள்ளூர் தீவிரவாதிகளே, உங்கள் முகத்திரையை கிழிப்பது தான் நம்முடைய வேலை. அதை செவனை செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம்.